கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 13. அப்பொழுது காலபுடைய தம்பியாக கேனாசின் குமாரன் ஒக்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தையே அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயிறு வழியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதின் மேலிருந்து இறங்கினான். காலை அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றால். அப்பொழுது காலப்பை மேற்பொடுத்தலும் கீழ்பொடுத்தலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். காஞ்சி போன வயல், அருமையானவர்களே, காஞ்சி போன வயல். இன்றைக்கு இந்த சத்தியத்தின்படி கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார். ஜெபம் செய்வோம். ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தாப்பனே, இருக்கிறவராக இருக்கிறவரே, இதோ இந்த வீட்டின் மூலையிலே உட்கார்ந்து கொண்டு கர்த்தாவே, இந்த வறட்சியை எதிர்கொள்ள முடியாமல் ஆண்டவர் வருமானம் வராத ஒரு சூழ்நிலை தயங்கி போயிருக்கிற இந்த அம்மையாருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கேட்க மறந்தால் நான் இந்த குடும்பத்துக்கு வேண்டிய வருமானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஏதோ நல்ல ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்திருக்க இந்த தம்பிக்காக ஜெபிக்கிறேன். அவன் எதிர்பார்த்தபடி மேக்ஸில் சயின்ஸில் நல்ல மார்க் கிடைப்பதாக, ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்படுவதாக. ஆண்டவரை யாரையும் புறக்கணிக்க மாட்டீர்கர்த்தாவே. தற்கொலைக்கு நேராக யாரும் முயலாதபடி காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய திருச்சபைகளில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தா. காஞ்சி போன வயல்களை கர்த்தர் ஆண்டவரே கர்த்தாவே, விளையை செய்வீராக, நல்ல பங்குகளை கொடுப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காஞ்சி போனவனுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட இருக்கிறது. ஆண்டவரால் அது முடியும். இங்கே காஞ்சி போன வயல் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒக்னியேல் அந்த காலத்தில் பாருங்க, இந்த காலத்தில் இருந்த மாதிரி அந்த காலத்துலேயும் விஷயங்கள் இருந்திருக்கு. காலேப் ஒரு பெரிய பக்தன், ஆண்டவருக்கு பிடித்த பக்தன், மோசேக்கு பிடித்த பக்தன். ஆனால் கல்யாணம் கட்டி பிள்ளையை அனுப்பும்போது அப்படியே கொஞ்சம் டிமிக்கி அடிச்சிட்டார். இந்த காலத்தில் நிறைய வீட்டில் டிமிக்கி அடிக்கிறாங்க. பொட்டை பிள்ளைக்கு ஒன்று, ஆம்பளை பிள்ளைக்கு ஒன்று. ஆக கல்யாணம் கட்டி அந்த போகும்போது ஒக்னியேலுடைய அந்த மகா பெயர் டாரதின்னு வச்சுக்கிடுவோம். டாரதி உஷாராயிட்டா. நம்ம அப்பா என்ன தந்திருக்காரு நமக்கு? ஒன்றுக்கு உதவாத ஒரு இடத்துல தந்திருக்காரு. வெறும் காஞ்சி போன கருவாடெல்லாம் தந்திருக்காரு நமக்கு. நல்ல பனைமரம் செழிப்பான இடம்லாம் இருக்க, அங்கே நல்ல ஒரு 10 படி 20 படி 10 கிலோ காய்க்கிற மரம் உள்ள மரம்லாம் இருக்குதே. இந்த ஆள் நமக்கு எப்படி தந்திருக்கிறாருன்ட்டு அங்கே புருஷன் கூட அப்படியே வண்டியில் போகும்போது காஞ்சி போன வயல். இந்த அம்மையார் இறங்குகிறாங்க. இறங்கி தன்னுடைய தகப்பனிடத்தில் வர்றாங்க. என்னம்மா உனக்கு என்ன வேணும்? தன்னுடைய தேவைகளுக்காக தகப்பனிடத்துல போராடி அந்த அம்மா பெறுகிறார். என் மகளை தான் கட்டி கொடுத்துருக்கோமே, அந்த காலத்தில் ஏன் அந்த பாகுபாடு பார்க்கணும்? ஏன் அந்த காலேப்பு, ஏம்மா உனக்கு என்ன வேணுமா நீ கேட்டு கொடுக்கறத விட்டுட்டு ஓர வஞ்சனை, நய வஞ்சனை உள்நாட்டுக்குள்ளே இருக்குது. பெரிய பொண்ணுக்கு ஒன்று, சின்ன பொண்ணுக்கு ஒன்று. இப்போ நான் ஒரு திருமண காரியத்துக்காக ஒழுங்கு பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ ஒழுங்கு பொண்ணு கூப்பிட்டு போகும்போது அவர் 2வது பொண்ணுக்கு அவர் என்ன சொன்னார், நான் அந்த பொண்ணுக்கு 80 சவரன் தான் போடுவேன்னார். உடனே அவருடைய மனைவி பக்கத்தில் இருந்து பிடிச்சாங்க. என்னங்க, மூத்த பொண்ணுக்கு 100 சவரன் போட்டிருக்கும்போது என்னங்க இது, இது என்னங்க இது, நியாயம் கிடையாதுங்க. 100 பவுன் போடுங்க, இல்லைன்னா நான் எழும்பிடுவேன்னு அவருடைய மனைவி சண்டை பிடிச்சாங்க. கடைசியில் அவர் என்ன சொன்னார், சரி நான் 100 பவுன் போட்டுறேன், மூத்த மகளுக்கு என்ன பண்ணுறனோ அதே போட்டுறேன்னு சொன்னார். அதான் ஒழுங்கு. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே என்ன பார்க்கும்போது காலேப்புடைய மகள் என்ன செஞ்சிட்டான்னா, அங்கே குதிரையை விட்டு இறங்கியாச்சு. இறங்கி, தகப்பனே இவ்வளவு இடம் நல்ல இடம் இருக்குதே, நான் அங்கே போய் வாழத்தானே போகிறேன், நீர் ஏன் எனக்கு ஓர வஞ்சனை பண்ணீரு? உடனே காலேப்பு என்ன செஞ்சான், காஞ்சி போன வயல்லாம் நீக்கி விட்டு நல்ல பசுமையான, புஷியான, ஆரோக்கியமான, செழிப்பான நல்ல வயல் நிலங்களை கொடுத்துட்டா. ஐயா, இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு ஆண்டவர் இடத்துல கோபப்பட்டு இருக்குது. ஆண்டவருக்கு என் கஷ்டம் தெரியாதா? என்ன அப்படின்னு நீ முறையீடு. ஆண்டவர் ரொம்ப சீக்கிரட்டா சொன்னார். மத்தேயு 7:7 சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுப்பார், தட்டுங்கள் தீரப்பார், தேடுங்கள் கண்டடைவீர், நீங்கள் தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுப்பார், தட்டுங்கள் தீரப்பார், தேடுங்கள் கண்டடைவீர், நீ தேடுங்கள் என்றடைவீர். பிள்ளை வாரான், அம்மா கிட்ட வாரான், அம்மா பசிக்குதுமா, ஏதாவது இருக்கா? தாய்க்கு உடனே ஒரே சந்தோஷம். தாய்க்கு உடனே சந்தோஷம். என்ன பாரு உனக்கு பணியாரம் சுட்டுட்டு வரேன், ஆப்பம் சுட்டு வரேன், இருடான்னு போட்டு கொடுத்து, அம்மா நான் வாரேம்மா, வயிறு நிறைஞ்சிட்டு. பிள்ளை தாயிட்ட கேட்டால் தான் தெரியும், எல்லாம் சரீரம் தனித்தனியாக இருக்குது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, காஞ்சி போன வயல். இவள் போராடி காலேப்புடைய மகள் தன்னுடைய தகப்பனிடத்திலே ஆசீர்வாதமான, அப்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது காலேப் மேற்பொருத்திலும் கீழ்பொருத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான்.
இன்றைக்கு ஆவியானவர் இந்த செய்தி உனக்கு எதுக்கு கொடுத்துட்டு இருக்காரு? நீ கேட்டு கேட்டு சோர்ந்து போனாயோ? எல்லாம் ரெக்கார்டில் இருக்கு தம்பி. நீ கேட்டது எல்லாம் ரெக்கார்டில் இருக்கு. நல்ல மனைவி வேணும்னு கேட்டிருக்கா, ஆண்டவர் அதை ரெக்கார்டில் வச்சிருக்காரு. 2027 ஜூன் மாதம் உன் வீட்டுக்கு வருவா. நீ ஏன் கவலைப்பட்டு இருக்கா? ஆண்டவர் நல்ல மனைவி தானே கேட்டா, நல்லா உனக்கு கீழ்ப்படுகிற குணசாலியான ஒரு மனைவியை உனக்கு ஆண்டவர் தருவார். தராம இருக்க மாட்டார். ஆக கேட்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை. காளைப்புடைய மகள் காஞ்சி போன நிலத்தை அங்கு கொடுக்கின்ற பொழுது, வயலை கொடுக்கின்ற பொழுது அவள் உஷாராகி, எனக்கு நல்ல நிலம் வேண்டும், எனக்கு ஆசீர்வாதமான நிலம் வேண்டும், பொலிச்சூர் உள்ள அப்பார்ட்மெண்ட்ல எனக்கு வீடு வேண்டும், எனக்கு ஆண்டவரே நல்ல கார் வேண்டும். உங்களில் ஒருவன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கேள்வி வைத்திருக்கிறார். ஆக இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சன்னியாசி வாழ்க்கை மனசுக்குள்ளாக இருக்கட்டு. மனசுக்குள்ளாக சன்னியாசி வாழ்க்கை. என்னுடைய கண்களினால் எந்த இச்சையை நான் வெளிப்படுத்த மாட்டேன். நான் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டவன். ஆண்டவருடைய ரட்சிப்பை ஏற்றிருக்கிறேன். ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பை நான் உணர்கிறேன். ஆனால் இந்த உலகத்திலே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல ஆத்மா வாழுதா? பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி, நீ கடன் இல்லாதிருக்கும்படியாக, நீ கஷ்டமில்லாதிருக்கும்படியாக, நீ நோய் நொடி இல்லாதிருக்கும்படியாக பி சாமுவேல் ராஜாகிய நான் வாழ்த்துகிறேன், நான் விரும்புகிறேன். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, காஞ்சி போன வயல் உன்னுடைய வாழ்க்கையிலே உன் வயிறு காஞ்சி போய் இருக்கக்கூடாது. உன் வயிறு பிரியாணியால நிரப்பப்பட வேண்டும். உன் கழுத்து நெக்லஸ், நல்ல நல்ல காப்பு உன் கையில நிரப்பப்பட வேண்டும். அதில் ஒன்றும் குறையே இருக்கக்கூடாது. நகை நல்லா போடு, நல்லா போடு, செழிப்பாக போடு. யாரும் வேண்டான்னு சொல்ல முடியாது. அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்க ஆசீர்வாதம். அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன் கைகளில் நல்லா பணங்கள் திரளட்டும். நன்றாக பிறருக்கு உதவி செய்ய முடியாது. நீ வா. இதுக்கெல்லாம் எங்கிருந்து உனக்கு கிடைக்கிறது? லாட்ரி சீட்டு கிடைக்காது ஐயா. போன உடனே உனக்கு லாட்ரி சீட்டு விடாது, கூரை பிச்சுட்டு விடாது. நீ ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட 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 உனக்கு ஆசீர்வாதம். மெட்ராஸ் வந்த புதுசுலேயே முழங்கால் போட்டு 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 இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் முழங்கால் போட்டு போட்டு என் பரம தந்தையத்தில் கேட்க கேட்க அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய செய்திகள் அடைபடவே இல்லை. அந்த காலைப்பை கட்டில 1000 மடங்கு கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நீ ஒரு வார்த்தை சொல்லி கேட்பாயானால் இன்றைக்கு தானே உனக்கு விடுதலை இருக்கிறது. இன்றைக்கு தானே உன்னோட குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறது. அன்பு தம்பியை ஏன் சோர்ந்து போகிறாய்? பரீட்சையில் உனக்கு நல்ல மார்க் இருக்கு, நீ ஜெபம் பண்ணிட்டு போகலையா? நீ ஊழியக்காட்ட ஜெபம் பண்ணிட்டு தானே போனா, உன்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களை, காஞ்சி போன வயல் இப்பொழுது நல்ல செழிப்பான வயலை கொடுத்தார், நல்ல புஷ்டியான வயலை கொடுத்தார், நல்ல விளைகிற இடத்தை கொடுத்தார். ஒரு சாதாரண ஒரு தகப்பன் இப்படி செய்வானால், தன்னிடத்தில் வைத்திருக்கிற கோரிக்கைக்கு அவன் பதில் கொடுப்பானால், உனக்காக எனக்காக சிலுவையிலே மரித்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் உனக்கு தர மாட்டார். ஆக சோர்ந்து போகாதே. கர்த்தருக்கு பிரியமான தம்பதியரே, நீங்கள் கைகளை பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, திருமணம் புரிந்த புதிதாக நாங்கள் காணப்படுகிற கர்த்தாவே, இந்த உலகத்தினுடைய ஆசைகள் எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் யாரையும் பட்டினி போடுகிற தேவன் அல்ல கர்த்தாவே. உம்மிடத்தில் பாரபட்சம் கிடையாதே கர்த்தாவே. அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனே, எங்களுடைய வீட்டுக்கு வந்து எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவ்வளவு நாளும் தடைப்பட்டிருக்க இந்த குழந்தை பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க கர்த்தாவே. இரட்சகரே, எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் கர்த்தாவே. இந்த ஆண்டிலே எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே. நீர்ப்பாய்ச்சலான இடத்துக்கு ஆண்டவரை காலைப்பு கொடுத்தாரே ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரை வீட்டிலே ஓடி ஆடி திரிகிற குழந்தை செல்வத்தை தாங்க கர்த்தாவே. நல்ல ஆசீர்வாதங்களே ஆண்டவரிடத்துல கேட்க கேட்க தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதங்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என்னை நிறைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்தியிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரே, காளை பாவலை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது செழிப்பான பிரதேசங்களை கொடுத்தார். இதுவரை நீ ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லையா? இப்பொழுதே முழங்கால் போடு. ஆண்டவரே, இந்த இடத்தை நான் மீட்க வேண்டும் கர்த்தாவே. கடனில் இருக்கிற இந்த இடத்தை நான் மீட்க வேண்டும் கர்த்தாவே. எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் மகளை நல்ல இடத்துல திருமணம் புரிய விட்டு வைக்க வேண்டும் கர்த்தாவே. புரிவதற்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. செய்வதற்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்யுமா? ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்துக்கு உடைய செவி திறந்து இருக்கிறதே கர்த்தாவே. கேட்கிறவர் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீரே. அன்றைக்கு காலைப்புடைய மகள் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, தனக்கு வந்த ஆண்டவரே ஆசீர்வாத குறைச்சலான காரியங்களை மாற்றி அமைத்து கொண்டால் கர்த்தாவே,
நாங்களும் கூட எங்களுடைய முன்னோர்களுடைய பாரமாக இருந்தால் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே விழுகிறேன் கர்த்தாவே. என்னுடைய தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தமிழ்நாட்டிலே ஊழியக்காரர்களை எழுப்புங்க கர்த்தாவே. ஊழியக்காரிகளை எழுப்புங்க கர்த்தாவே. ஆண்டவரே, சபைகளிலே உம்முடைய திரளான ஆசீர்வாதம் சபைகளிலே தேடி வருகின்ற பொழுது உம்முடைய ஆசீர்வாதம் மிஞ்சி நிற்பதாக. ஒருத்தரையும் கைவிடாதிருப்பீராக, யாரையும் தள்ளிவிடாதிருப்பீராக. அந்தந்த ஆண்டவரே, அந்தந்த மனுஷனுக்கு அந்தந்த மனுஷிக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டுமோ கொடுத்து நிரப்புங்க கர்த்தாவே. ஒருவரையும் விரக்தியில் விடாதிருப்பீராக. நீர் பரிபூர்ணம் உள்ளவர் ஆண்டவரே. இந்த உலகம் பூமியும் அது நிறைவு உம்முடையது கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.